ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயகுமாரோட மகளான வனிதா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எந்த ஒரு நியூஸ் சொன்னாலுமே மிகப்பெரிய ஒரு வைரலாக போகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதை விட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். எங்கே போனாலும் வனிதா மேரேஜை வச்சு தான் நிறைய பேர் என்ன அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா ராபர்ட் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஜோவிகா இருக்கும்போது, அதாவது ஜோவிகாவும் கூட இருக்கிற மாதிரி அவங்களோட சோசியல் மீடியா சைடு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா சந்திரலேகா அப்படின்ற படத்தில் விஜய்க்கு ஜோடியாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணாலும் பிக் பாஸுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரபலமாக மாறினாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாமே வெளியிலேருந்து பண்ணி கொஞ்சம் என்ன அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காகவே இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7ல் ஜோவிகா ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தனாலேயே இவங்க பண்ண பிக் பாஸ் ரிவ்யூ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வனிதாவோட மேரேஜ் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு ஆகாஷ் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவரோட டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த் அப்படின்ற ஒருத்தரை மேரேஜ் பண்ணி அவரோட டிவோர்ஸ் ஆச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்டர் பால் அப்படின்ற ஒருத்தரை மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாங்க. அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்து போயிட்டார். அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் மாஸ்டரோட நம்ம வனிதா லிவிங் டுகெதரில் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் மாஸ்டரும் நிறைய, அதாவது வனிதாவோட பேரை பச்சை குத்துறது அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு நல்ல கப்பிள்ஸாக தான் வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னை பாசத்தை காட்டி தான் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. வனிதாவோட பேரை கூட நான் கையில் பச்சை குத்திருந்தேன். அதை ஏன் அழிச்சேன் அப்படின்னா, அடுத்து என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வரும்போது அதை கொஷின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் கையில் உள்ளதை அழித்தேன். ஸோ அது முழு மனசோட நான் எதுவுமே பண்ணலை. இன்னும் அந்த ஞாபகங்கள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக ராபர்ட் மாஸ்டரும் நம்ம வனிதாவும் சேர்ந்த ஒரு கோவிலுக்கு முன்னாடி உள்ள புகைப்படம் வெளியானதுக்கப்புறம் ஓகே, மீண்டும் இந்த ஜோடி இணைகிறாங்களா, அதாவது திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்ததுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா பதில் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது தெரில. பட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஃபிலிமில் வனிதா ஹீரோயினாகவும் ராபர்ட் மாஸ்டர் ஹீரோவும் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான பூமி பூஜை பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸுக்கு போனதுக்கே காரணம் வனிதா அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இன்னுமே அவங்க கொஞ்சம் ரிலேஷன், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக சொல்கிறாங்க. இனிமே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மாறுது, இல்லை மீண்டும் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்றது தெரில. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.